தேசிய மக்கள் சக்தி அரசு தற்போது பதற்றமடைய ஆரம்பித்திருப்பதாகவும் அவர்கள் ஊடகங்களை கையாளும் விதத்தில் இது தெளிவாகிறது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரித கேரத் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் குறிப்பிடுகையில், அண்மை காலமாக அரசின் பிரதிநிதிகள் சிலர் ஊடகங்களுடன் முரண்பட்டு வருகின்றனர். குறிப்பாக ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிச ஊடகங்கள் தொடர்பில் பொருத்தமற்ற கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார். சில சந்தர்ப்பங்களில் கருத்து வெளியிடுகையில் பத்திரிகைகளின் பெயர்களை குறிப்பிடுகின்றார். நாடாளுமன்றத்தில் தொலைக்காட்சி அலைவரிசைகளின் பெயர்களை கூறி உரையாற்றுகின்றார். நான் கடந்த காலங்களில் ஊடகத்துறை அமைச்சில் பணியாற்றியவன் என்ற ரீதியில் தற்போதைய அரசு ஊடகத்துறையை கையாளும் விதம் மிகவும் ஆபத்தானது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அரசு தற்போது பதற்றமடைந்து துலங்கலை வெளிக்காட்டும் நிலையை அடைந்திருக்கிறது. வெவ்வேறு சம்பவங்கள் தொடர்பில் ஊடகங்கள் மாறுபட்ட கருத்துக்களை வெளியிடக்கூடும். இருப்பினும் நாம் அதனை பொறுமையுடன் கையாண்டு அதற்கு அறிவார்ந்த ரீதியில் பதிலளிக்க வேண்டும். மாறாக ஊடகங்கள் தமக்கேற்றவாறு அல்லது தமக்கு சார்பாக செயல்படவில்லை என அரசு பதற்றமடையக்கூடாது. எனவே பிரதமர், ஊடகத்துறை அமைச்சர் உள்ளிட்ட அரசின் பிரதிநிதிகள் ஊடகங்களை பெயர் குறிப்பிட்டு தாக்குவதை உடனடியாக நிறுத்த வேண்டும். முன்னாள் ஜனாதிபதியின் பொருளாதார திட்டங்களை தவறு என்று தேசிய மக்கள் சக்தியினர் விமர்சித்தனர். தாம் புதிய பொருளாதார கொள்கையை கொண்டு வருவதாக கூறி அவர்கள் ஆட்சி பிடமேறினார்கள். ஆனால் ரணிலின் பொருளாதார கொள்கையை தற்போது அரசினரும் மாற்றமின்றி பின்பற்றுகின்றனர் என அவர் தெரிவித்துள்ளார்.